ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரிஸின ரீ ஜீரோ ஸ்டார்டிங் லைஃப் இன் அனதர் வேர்ல்ட் சீசன் 1 எபிசோட் 22 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற எபிசோட் கொஞ்சம் குழப்பமா இருந்தாலும் நெக்ஸ்ட் 2 எபிசோட பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஸோ கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க. சரி வாங்க இன்னைக்குள்ள கதைக்குள்ள போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரீ ஜீரோ ஸ்டார்டிங் லைஃப் இன் அனதர் வேர்ல்ட் சீசன் 1 எபிசோட் 22. ஜூலியஸ் அந்த இடத்துல வந்து நிற்கவும் நம்ம ஹீரோ கொஞ்சம் டென்ஷன் ஆகிறா. அப்ப ஃபீலிக்ஸ் எப்படி இருக்க ஜூலியஸ் அப்படின்னு கேட்கவும் நம்ம ஜூலியஸும் நம்ம சுபாருவும் ஃபைட் பண்ண காரணத்தினால நம்ம ஜூலியஸ்க்கும் வந்துட்டு சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு அவன் ராயல் நைட் கிடையாது, நான் இப்போதைக்கு பதவியில இல்லாததுனால நான் ஜூலியஸ் கிடையாது, பேசாம நீங்க என்ன ஜூல்ஸ்னு கூப்பிடுங்க. அப்புறம் சுபாரு எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் எனக்கு என்ன அன்னைக்கு நீ அடிச்சதெல்லாம் ஒரு பெரிய அடியாவே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லவும் இப்போ இந்த வேல் கூட சண்டை போட்டீங்களா அதை பத்தி தான் நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். ஓ நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேனா அப்படின்னு 2 பேரும் சிரிக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோ இந்த வேலுக்கும் அந்த விச்சஸ் கல்ட்டுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு, நம்ம அவங்களை தோக்கடிக்கணும்னு சொல்லவும் ஆனா சுபாரு அந்த விச்சஸ் கல்ட் இருக்கிற இடம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டியோண்டு இருக்கிற நைட் கேட்கவும் உடனே அவன் சிஸ்டர் நைட் வந்துட்டு அவன் ஒயிட் வேலையை தோக்கடிச்சிருக்கான், அவனை நீ நம்ப மாட்டா அப்படின்னு போட்டு அடிக்கிறா. ஒயிட் வேல் இங்க வர்றதுக்கும் விச்சஸ் கல்ட்டுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்லவோ வெல்கைமா ஆமா எனக்கும் அப்படிதான் தோணுது அப்படின்னு சொல்றான். அந்த விச்சஸ் கல்ட் ஃபாரஸ்ட்ல எந்த இடத்துல இருக்காங்கன்னு எனக்கு தெரியும், நம்ம போய் தோக்கடிப்போம் அப்படின்னு சொன்ன உடனே வெல்கைம் அப்ப மக்கள் அப்படின்னு கேட்கவும் ஆல்ரெடி நான் அதையும் பிளான் போட்டு வச்சிட்டேன், மெர்சினரிஸ்ட பேசி மக்கள் எல்லாத்தையும் அந்த இடத்துல இருந்து தூரமா கொண்டு போக சொல்லிட்டேன். அது போக ஜூலியஸ் நம்ம சைடு இருக்கோம், ஒரு பிரச்சனையும் இல்ல, கண்டிப்பா நம்ம தான் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லவும் உன்னோட பிளான் சூப்பர்னு எல்லாரும் பாராட்டுறாங்க. ஜூலியஸ் எனக்கு ஒரு டவுட் சுபார் அப்படின்னு கையை தூக்கவும் என்னன்னு கேட்டா என்ன ஜூல்ஸ்னு கூப்பிடு அப்படின்னு சொல்லவும் இப்ப இது ரொம்ப முக்கியம் பாரு அப்படின்னு நம்ம திட்டிட்டு இந்த தடவை விச்சஸ் கல்ட் நம்ம தோக்கடிக்கிறோம், ஒருத்தர் கூட இறந்து போக கூடாது, இந்த தடவை ஜெயிக்கிறது நம்மளாதான் இருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்ப எல்லாரும் அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. அப்ப ஜூலியஸ் வந்து நம்ம ஹீரோ கிட்ட பேசுறான். ரொம்பவும் தேங்க்ஸ் சுபாரோ, ஏன்னா எல்லா நைட்டுக்குமே வந்து அந்த ஒயிட் வேலை கொள்றது தான் முக்கியமான லட்சியமா இருக்கும், ஆனா நீ இன்னைக்கு அதை பண்ணிட்ட, எனக்கு உன் மேல இப்ப ஒரு மரியாதை வந்துட்டு ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். உடனே நம்ம ஹீரோவோ சரி ஓகே நானும் வந்துட்டு இதை சொல்றதுக்கு எனக்கு கடுப்பா தான் இருக்கு, இருந்தாலும் சொல்றேன் என்னையும் மன்னிச்சுக்கோ, அன்னைக்கு தப்பு இல்லாம ஏமாலதான் அப்படின்னு நம்ம ஹீரோ சாரி கேட்கவும் நானும் ஒன்னு அடிச்சதுக்கு மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஜூலியஸோ சாரி கேட்கறான். இங்க பாரு ஜூலியஸ் நீ ரொம்பவே ஸ்ட்ராங்கானவனா இருக்கிற, அதை நான் வெறுக்கிறேன், ஒன்னையும் வெறுக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் இன்னைக்கு நீ பண்ண இந்த விஷயத்துக்கு என்னைக்குமே எனக்கு உன் மேல மரியாதை இருக்கும் சுபாரோ அப்படின்னு ஜூலியஸ் சொல்றான். இப்ப நம்ம ஹீரோ கொஞ்சம் முன்னாடி போறான். இங்க எமிலியா அவளோட ட்ரைனிங்க முடிச்சுட்டு வந்து உட்காருதா. அப்ப ரொம்பவும் களைப்பா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பங்குங்கிற பூனை வந்து கேக்குது. அதெல்லாம் இல்ல, வேற ஒரு விஷயத்த நினைச்சுதான் நான் ரொம்பவும் கவலையா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஜன்னலை பாக்குறா. இப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த விச்சஸ் கல்ட் இருக்கிற இடத்துக்கு போய்கிட்டு இருக்கான். அப்போ சுத்தி அந்த விச்சஸ் கல்ட்ல இருக்கிற ஆளுங்க அவனை சுத்தி வரவும் ஹேய் நான் உங்களை மீட் பண்றதுக்காக வரல, உங்க பாச பாக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அவங்களும் சரி ஓகேன்னு தலை வணங்கிட்டு வழி விட்டுருந்தாங்க. இந்த தடவை நான் தான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த வில்லனை நோக்கி போய்கிட்டு இருக்கான். அந்த வில்லன் உங்களை நான் வரவேற்கிறேன், நான் தான் இந்த விச்சஸ் கல்ட்டோட பிஷப் ஆர்ச், உங்களை பார்த்தாலே தெரியுது உங்ககிட்ட லவ் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க எங்க டீம்ல ஜாயின் பண்றதுல எனக்கு ரொம்பவும் சந்தோஷம், லவ் அப்படிங்கிறது தான் இந்த உலகத்துல ரொம்பவும் புனிதமானது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் மெண்டல் தனமா அவன் பேசிட்டு இருக்கான். ஆமா ஆமா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோ கேட்டுட்டு இருக்கான். அந்த காஸ்பல் இருக்கிறது தான் இருக்கிறதுலயே ரொம்பவும் புனிதமானது அப்படின்னு சொல்லுவோம். காஸ்பல் அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறான். ஆமா அதுதான் ரொம்பவும் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு புக் எடுத்து காட்டிட்டு இருக்கான். இந்த விச்சஸ் கல்ட்ல இருக்கிற எல்லா மெம்பர்ஸ் கிட்டயும் இந்த காஸ்பல் இருக்கும், ஆமா உங்களோடது எங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெண்டல் கேட்கவோ ஓ என்னோடதான் அந்த இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் தேடிட்டு ஓ எனக்கு மண்டையில அடிபட்டுச்சா, லைட்டா மூளை கலங்கி அதை நான் தூக்கி தூர போட்டேன் அப்படின்னு சொல்லவும் என்னது காஸ்பல் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறோம். நம்ம ஹீரோ அதுல இருந்து ஈஸியா தப்பிக்கவும் உன்னால இதை பார்க்க முடியுதா அப்படின்னு சொல்லி அவன் ஆச்சரியமா கேட்கவும் காய்ஸ் இதுதான் சரியான டைமிங் அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்ன உடனே பார்த்தா 2 பேர் வந்துட்டு அதை அட்டாக் பண்றாங்க. விச்சஸ் கல்ட்ல இருக்கிற நிறைய மெம்பர்ஸ் அந்த இடத்துக்குள்ளேயே மாட்டிக்கிட்டாங்க. இப்போ ஒன்ன மட்டும் தான் கொல்லணும் அப்படின்னு இது ரொம்பவும் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்பவும் மெண்டல் தனமா பண்ண ஆரம்பிக்கிறான். அவன் தலைமுடியவே பிச்சு இழுத்துக்கிட்டான். இந்த ஆர்ச் பிஷப் ரொம்பவும் டேஞ்சர் ஆனவன் அப்படின்னு சொல்லிட்டு மத்த 2 நைட்டும் ஓடிட்டு இருக்காங்க. உன்னை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லவும் உன்னை கொல்றதுக்கு வேற ஒரு ஆள் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். பார்த்தா மேல இருந்து வந்துட்டு வல்ஹேம் அவனை 2 துண்டா வெட்டிடுதான். இப்போ ஃபீலிக்ஸ் வந்துட்டு இவன் கன்ஃபார்மா இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்றான். உடனே என்ன மன்னிச்சுக்கோங்க, நீங்க அவனை பின்னாடியில இருந்து வெட்ட வேண்டியது இருந்தது, ஒரு நைட் இப்படி பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லவும் அவன் கெட்டவன் தானே எப்படி வெட்டினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். இவன் கிட்ட ஏதாச்சும் ஒரு பொருள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மத்த அந்த குட்டியோன் இருக்கிற 2 நைட்டும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தா அவன் உடம்புக்குள்ள இருந்து அந்த காஸ்பல் இருக்கவும் இது காஸ்பல்னு சொன்ன உடனே ஐயோ அப்படின்னு சொல்லி தூக்கி போடுறாங்க. இதை என்னால படிக்க முடியல நம்ம ஹீரோ காட்டவா ஐயோ அதை காட்டாதான் பயப்படுதாங்க. அப்படி என்னதான் இருக்கு இந்த காஸ்பல்ல அப்படின்னு விச்சஸ் கல்ட்ல இருக்கிற எல்லாருமே அந்த காஸ்பல்ல வச்சிருப்பாங்க, அது ரொம்பவே மோசமானது, அவங்களுக்கு மட்டும் புரியுற ஒரு லாங்குவேஜ்ல எழுதி வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லவும் அப்ப நான் வீட்டுல போயிட்டு இதுல ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கிடைக்காதான்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த காஸ்பல் எடுத்து வச்சுக்கிட்டுதான். சரி ஓகே நம்ம இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு மத்த எல்லாரும் அந்த இடத்துல இருந்து கிளம்பவும் நம்ம ஹீரோ மட்டும்
ஆமா இவ கண்டிப்பா இறந்துட்டான்ல அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் டவுட்டா வந்து பார்க்கவும், உனக்கு அவ்வளவு டவுட் இருந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பிளாஸ்ட் பண்ணி அவனை மொத்தமா எரிச்சிட்டு இப்ப எல்லாரும் அங்க இருந்து கிளம்புறாங்க. ஜூலியஸும் வந்து நானும் சில விச்சஸ் கல்ட் மெம்பர்ஸை கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்றான். சுபாருவோட பிளான் வேற லெவல்ல ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவனை பாராட்டுறாங்க. அந்த விச்சஸ் கல்ட்ல மொத்தமா 10 ஃபிங்கர்ஸ் உண்டு, மத்த எல்லாரையும் நம்ம தேடி கண்டுபிடிச்சு சீக்கிரம் போய் கொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவோம். ஏய் சுபாரு நீ பயப்படாத, ரிலாக்ஸ் பண்ணிக்கோ, மூச்சை வெளியே இழு, உள்ள விடு, வெளியே விடு, வெளியே விடு அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணி விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்ப ஜூலியஸ் வந்து சுபாரு உனக்கு எதுவும் ஆகல அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்ப திடீர்னு பார்த்தா ஒரு அட்டாக் நடக்குது, எல்லாரும் கீழே குடிங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பார்த்தா சில பேர் அந்த ஹேண்ட் வந்து பிடிச்சு கொண்டது நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருந்தா டக்குன்னு அவனோட காலை பிடிச்சு இழுத்துட்டு போயிருது. விச்சஸ் கல்ட் மெம்பர் சில பேர் அந்த இடத்துக்கு வந்துருந்தாங்க. நம்ம ஹீரோ தப்பிக்க ட்ரை பண்றான், ஆனா அவனால தப்பிக்க முடியல. அப்போ ஒரு பொண்ணோட வாய்ஸ் கேக்குது, உண்மையான லவ் அது உன்கிட்ட இருக்குது, நீ ரொம்பவே கொடுத்து வச்சவன் அப்படின்னு சொல்லவும், ஏய் இது நீ தானே அப்படின்னு கேட்கவும், ஆமா இது நானே தான் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. பார்த்தா அந்த பொண்ணு உடம்புக்குள்ள அந்த மெண்டல் அந்த ஆர்ச் பிஷப் விச்சஸ் கல்ட்டோட ஹெட் தான் இருக்கும். அப்ப நீ இன்னும் சாகலையா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவும், நான் அவ்வளவு சீக்கிரம்லாம் சாக மாட்டேன், ஏன்னா என்கிட்ட உண்மையான லவ் இருக்கு அப்படின்னு சொல்லவும், அப்ப நீ என்ன க்ளோனா எத்தனை இதே மாதிரி உருவாக்கி வச்சிருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், எனக்கு அழிவே கிடையாது, என்ன இந்த காஸ்பல், ஆமா என் காஸ்பெல்ல காணும், அது எங்க போச்சு, நீ தானே அதை எடுத்துட்ட, நீ தானே அதை என்கிட்ட இருந்து திருடிட்டு போயிட்ட அப்படின்னு சொல்லி கேட்கவும், அந்த இடத்துல சின்னதா ஒரு லைட் மாதிரி வருது, அதை நம்ம ஹீரோவை ரிலீஸ் பண்ணி விட்டுருது. அந்த விச்சஸ் கல்ட்ல இருக்கிற பொண்ணு அதை பார்த்து பயந்துட்டு இருக்கா. அப்போ மத்த 2 பேர் வந்து நம்ம ஹீரோவை ரெஸ்கியூ பண்ணலான்னு போகும்போது அவங்கள அட்டாக் பண்ணலான்னு போனா வெல்ஹேம் செமையான டைத்துல வந்து காப்பாத்தி இவளையும் கொன்றுதான். என்னை விட்டு ரத்தம் எல்லாம் வெளியே போகுது, எனக்கு சாவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவ இறந்து போயிருந்தா. இவ்வளவு 10 ஃபிங்கர்ஸ்ல ஒருத்தியா தான் இருப்பான்னு நினைக்கிறேன், அதான் இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கா, இன்னும் எத்தனை பேர் இதே மாதிரி வெளியே இருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வெல்ஹேம் சொல்றான். இது எல்லாமே என்னோட தப்பு தான், என்னாலதான் நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கொஞ்சம் வருத்தப்பட்டு இருக்கோமோ, வெல்ஹேம் நம்ம சுபாரு கிட்ட, சுபாரு சார் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்கிட்டாதீங்க, நீங்க உங்களோட நம்பிக்கையை மட்டும் விட்டு கொடுக்காதீங்க, முடிஞ்ச லெவலுக்கு போராடுங்க, ஏன்னா நீங்க பண்ற ஒரு விஷயம் எப்பவும் தப்பு இல்ல, மத்தவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கு, இந்த விச்சஸ் கல்ட்டை தோக்கடிக்கணும்னு நீங்க நினைச்சிட்டீங்க, சோ இதுக்கப்புறம் பின்வாங்காதீங்க, உங்களால முடிஞ்ச லெவலுக்கு போராடுங்க, உங்களால கண்டிப்பா இது முடியும் அப்படின்னு சொல்லவும், என்னால முடியும் நீங்க நம்புறீங்களா அப்படின்னு, உங்களால முடியும் ஃபர்ஸ்ட் நீங்க நம்புங்க அப்படின்னு சொல்லவும், இப்ப நம்ம ஹீரோ எனர்ஜெட்டிக்கா அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். விச்சஸ் கல்ட் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வில்லேஜர்ஸ் அனுப்பிட்டு அதுக்கப்புறமா நம்ம அவங்க கூட சண்டை போடுவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஃபீலிக்ஸ் வந்துட்டு ஜூலியஸ்க்கும் உனக்கும் இன்னும் சரியா வரலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், இல்லையே நாங்க பேசிட்டோமே அப்படின்னு சொல்லவும், இருந்தாலும் அவங்களுக்குள்ள இன்னும் ஏதோ ஒரு சின்னதா ஒரு விஷயம் இருக்கு, நீ போய் அவன் கிட்ட ஒழுங்கா பேசு அப்படின்னு சொல்லி அனுப்புறா. உடனே அவனும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூலியஸ் கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டு, ஜூலியஸ் அது வந்து அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது பார்த்தா திடீர்னு ஜூலியஸை காணும், சுத்தி இருக்கிற யாரையுமே காணும். பார்த்தா மேல ராம் நின்னுட்டு இருக்கா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ராம் திடீர்னு எதுக்காக இந்த இடத்துக்கு வரணும், திடீர்னு இவங்களை எதுக்காக அட்டாக் பண்ணணும், என்ன நடக்குது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஏன்னா நீங்க சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாதான் என்னால டெய்லியும் சேர்ஃபுல்லா வீடியோஸ் போட முடியும். அதுக்கப்புறமா இந்த கதை கொஞ்சம் குழப்பமா இருந்தாலும் நீங்க பொறுமையா பார்த்தாதான் உங்களுக்கு புரியும். ஸோ கேர்ஃபுல்லா மிஸ் பண்ணாம வாட்ச் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.